சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அழைத்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குருவானவர் ஐயா அவர்களுக்கும் ஆலய கமிட்டி அங்கத்தினர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்தரை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில நிமிடங்கள் அருளறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒரு ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் ஐயா. உமையே நம்பி ஜீவிக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி வேளையை தேவரில் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டுமுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலே கொடான கொடி ஸ்தோத்திரங்களை உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஏறெடுக்கிறோம். சமீபத்திலே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளையும் தூரத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். வந்த ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பாமல் உம்மால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாய், உம்மேல் ஆழமான நம்பிக்கை வேரூன்றப்பட்டவர்களாய் இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தருளும். ஒரு மனதோடு நாங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் அதன் பின்பு ஜெபத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும், அருள் புரியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய இந்த இரவு தியானத்திற்கு ஆதாரமாக நான் வாசிக்க கேட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதலாவது அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதைவிட ஆழமான ஒரு காரியம், அவனுடைய நம்பிக்கை கர்த்தராக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சிக்கு பாத்திரவான் என்று வேதம் சொல்லுகிறது. இரவு வேளையிலே அநேக மக்களை பார்க்கிறோம். பொன்னின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். என்கிட்ட 100 பவுன் பொன் இருக்கு, நான் தங்கம் இருக்கு, என் மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு சிலர் தங்களுக்குள்ள ஏராளம் பணத்தை, ஆஸ்தியை வைத்து நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். என்ன பிரச்சனை வந்தான ஐயா, அதை சமாளிக்க என்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சேன்னு சொல்ற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு சிலருக்கு தங்களுடைய நிலப்புலன்களின் மேல் ஏராளம் நம்பிக்கை. என்ன தேவைனாலும் சரி, என்கிட்ட உள்ள கொஞ்சம் 10 சென்ட் நிலத்தை விற்பேன், நல்ல இடத்துல நிலம் இருக்கு, அதை வித்துருவேன், அதை வச்சு நான் சமாளிச்சிருவேன்னு சொல்றவர்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பெரிய இடங்களிலே ஆட்கள், செல்வாக்கான ஆட்கள் உண்டு. என்ன பிரச்சனைனாலும் என்ன, அரசியல்ல, அரசாங்கத்துல அதிகாரியா, அமைச்சரா, எம்எல்ஏயா, தலைவர்களா, என்னுடைய நண்பன் உறவினர்கள் இருக்கிறார்கள்.
அவர்கள் மூலமாக என்ன காரியத்தை வேண்டுமானாலும் சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு மக்கள் கூட்டம் உண்டு. வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஒருவேளை 1/2 கிராம் தங்கம் கூட இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு செல்வாக்கான இடத்துல ஆட்களே இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்காக சிபாரிசு பண்ண ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் கூட இருக்கலாம், நிலபுலன்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் மரித்த பின்பு சந்தோஷமான பரலோக ராஜ்யம் செல்வதற்கும் அது ஒன்றே போதுமானது என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் பணம் இருப்பது பாவமா, செல்வத்தோடு வாழ்வது பாவமா என்றால் இல்லை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான் என்று சொல்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்கிறது. தேவ பிள்ளைகளை ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி அவ்வளவு செல்வ சீமானாய் மாறி போனான். வெறும் கையும் கோலுமாய் யோர்தானை கடந்த அந்த மனிதன் ஐஸ்வர்யவானாய் வாழ்வது, ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவம் அல்ல. ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவம் அல்ல, பணம் இருப்பது பாவம் அல்ல. வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக இருந்த ஐஸ்வர்யவானாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். பணம் இருப்பது தவறல்ல, ஆனால் வேதம் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறது. சங்கீதம் 62:10 ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிற பணத்தின் மீது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிற பொன்னின் மீது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிற நிலபுலன்கள் மீது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற செல்வாக்கானவர்கள் மேல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது தவறு. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருந்தால் அது போதுமானது. இட்ஸ் எனஃப். சரி, வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்தோடு வாழ்வது என்பது தவறா? பெரிய அதிகாரியாகவோ பெரிய அரசியலிலே பெரிய ஆளாக இருப்பது தவறு இல்லை. ஏன்னா தானியேல் 2:48 தானியேல் பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் பெரிய அதிகாரியாக இருந்தான். தானியேல் 2:49 ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோன் காரியங்களை விசாரிக்கும் அதிகாரிகளாக இருந்தார்கள். எஸ்தர் 2:17 எஸ்தர் 127 நாடுகளுக்கு பேரரசியாய் வாழ்ந்தாள். முடிசூட மன்னன் ராணியாக பொற்கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் 127 நாடுகளுக்கு பேரரசியாய் வாழ்ந்தாள். அது தவறல்ல. இங்கே பழைய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே கொர்நேலியு என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இத்தாலியா என்ற செல்வாக்கு மிக்க பட்டாளத்தில் அவன் 100க்கு அதிபதி. அவன் எப்பொழுதும் தான தர்மங்கள் செய்கிறவன், தேவபக்தி உள்ளவன், எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறவன். அவனுடைய பெரிய அதிகாரி என்ற பொறுப்பு அவன் ஜெபிப்பதற்கும் தேவனை தேடுவதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஒரு நாளும் தடையாக இருந்தது இல்லை. அப்படின்னா நம்ம தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்தால் போதுமானது. என்ன இருந்தாலும் என் கண்ணு அதில் போகலை, என் இருதயம் அது போகலை, நான் எப்பொழுதும் தேவனை தான் நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட 2 மனிதனை குறித்து நேரம் இருந்தால் 2 மனிதர்கள், இல்லை என்றால் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்து முடிக்க இருக்கிறோம். முதலாவது யோபு 13:15 யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும்
அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். தேவன் ஒருவரையும் ஒரு நாளும் கொல்கிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிறவர். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஒருவேளை எனக்கு வந்த இந்த நோயிலே வியாதியிலே நான் செத்தாலும் அவர் மேல்தான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 1:1, யோபு 2:3, யோபு 1:8. இந்த 3 வேத பகுதிகளும் ஒரு காரியத்தை சொல்கிறது. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். யோபு 1:8, யோபு 2:3 ஆண்டவர் சாத்தானை பார்த்து சவால் விட்டு சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல இந்த பூமியில் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாயிலிருந்து நற்சாட்சி பெறுவது எவ்வளோ இனிமையான ஒரு காரியம். நம்ம வாழ்வின் நோக்கம்லாம் அதை தான் இருக்கணும். ஒரு நாள் இந்த உலக வாழ்வை முடிப்போம். ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்திலே நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருப்பார். அவர் முன்பதாக அத்தனை ஜீவராசிகளும் நிற்க வேண்டும். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், நல்லது உத்தமும் உண்மையுள்ள என் ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன். அதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். இங்க யோபு ஆண்டவராலே நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான். யோபு 1:3 சொல்லுகிறது, அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தன. அந்த திரளான பணிவிடைக்காரர் அவனுக்கு இருந்தார்கள். அந்த நாட்களிலே சொத்துக்களை மிருக ஜீவன்களை அடிப்படையாக வைத்து தான் கணக்கு செய்வார்கள். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான் இந்த மனிதனை பாருங்கள். இவனிடத்தில் காணப்பட்ட குணம், முதலாவது தேவனால் நற்சாட்சி பெற்றவன். அடுத்தபடியாக எப்படிப்பட்டவன்? தானியேல் 1:4-5 சொல்லுகிறது, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தைகளும் இருந்தார்கள் என்று யோபு 1:2 சொல்லுகிறது. யோபு 1:4-5 சொல்லுகிறது. அவனுடைய குமாரருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தங்களுடைய 3 சகோதரிகளையும் அவர்கள் அழைப்பார்கள். அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்த பின்பு யோபு சொல்வானா, என்னுடைய குமாரர் ஒருவேளை ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகன பலியிடுவான். பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அத்தனை கவனம் உள்ளவனாக இருந்தான். என்ன தூஷித்திருப்பார்கள்? பிறந்த நாள் வைபவம் என்றால் மதுபானம் பரிமாறப்பட்டிருக்கலாம். மதுபானம் உள்ளே போச்சுன்னா பல தூஷணமான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும். ஆண்டவர் பற்றிலாம் அப்படி பேசுகிறாங்கல்ல. கன்னி எப்படி கர்ப்பவதியாக முடியும், காயினுக்கு மனைவி யார், இப்படிலாம் பேசுகிறாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி பேசுகிற கூட்டத்தோட ஒரு நாளும் நிற்கக்கூடாது. தேவ தூஷணம் சொல்கிறவர்களோடு ஒரு நாளும் கலக்கக்கூடாது. மதுபானம் உள்ளே போயிட்டுனா எல்லாரை பற்றியும் தூஷணம் சொல்லும்போது கடவுளை பற்றியும் தூஷணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாம் இதற்கு விலகி இருக்க வேண்டும். இந்த மதுபானம் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பரிமாறப்பட்டிருக்கலாம், தேவனை பற்றி தூஷணம் சொல்லியிருக்கான்னு சொல்லி அதிகாலமே எழுந்து பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலியிட்டானா. பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் அக்கறை அதிகமாக கொடுப்பா சொல்லுங்களேன். இங்கே எத்தனை பேர் யார் அதிகமாக இருக்கீங்க? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் 90% இருப்பீங்க. ஆண்களுடைய பிள்ளை எண்ணங்கள் எல்லாம் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், பெரிய ஆளாகணும், நல்ல படிப்பு படிக்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும், அப்படி தான் இருக்கும். பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாய்மார் தான் அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க. இங்கே தாத்தா பற்றி சொன்னாங்க குருவானவர். எங்கள் தாத்தாவுடைய அப்பா ஒரு டாக்டர், MBBS டாக்டர், பர்மாவில் ஜெயில் டாக்டராக இருந்தவங்க. எங்கள் தாத்தா ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அந்த நாட்களில் குருவானவர்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி. எங்கள் தாத்தா நான் கடைசியாக வாங்கும்போது பென்ஷன் 700 ரூபா தான் வாங்கினாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போது கடைசியாக வாங்கின பென்ஷன் 700 ரூபா. ரொம்ப அப்போ ஒரு டாக்டருடைய மகன் ஊழியத்துக்கு போவதான்னு சொல்லி எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா எங்கள் தாத்தாவுடைய அப்பாவுக்கு ரொம்ப கோபம். தாத்தா வந்து BA LT படிச்சிருந்தாங்க. இப்போ BA BEdக்கு சமானம். டீச்சருக்கு நல்ல இன்கம் உண்டு.
ஐயருக்கு ரொம்ப இன்கம் கிடையாது, ஐயர்வாள் பட்டத்துக்கு வேலைக்கு. அப்போ டாக்டர் மகன் எப்படி குருவானவராக போகுதுன்னு சொல்லி எங்கள் தாத்தா எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எங்கள் பூட்டியம்மா என் மகன் அவன் ஊழியத்திற்கு தான் செல்வான் என்று சொல்லி மனமோந்து ஒப்பு கொடுத்தார்கள். மனமோந்து ஒப்பு கொடுத்த இன்னைக்கு அவங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கு. பாருங்க, மனைவி செய்ய வேண்டிய காரியத்துக்கு யோபு செய்கிறான். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை கொண்டிருந்த மனிதனாக இருந்தான். அடுத்தபடி அவன்கிட்ட உள்ள நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? தன் மனைவிக்கு உண்மையான கணவனாக அவன் வாழ்ந்தான். யோபு 31:1 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி அப்படின்றான். பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்ட ஒரு தேவம் மனிதனாக வாழ்ந்தான். அது மட்டும் இல்லை, ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். யோபு 29:12 நான் ஏழைகளையும் உதவியற்றவனையும் திக்கற்ற பிள்ளையையும் ரட்சித்தேன்னு சொல்றான். யோபு 29:13 கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன்னு சொல்றான். யோபு 29:15 நான் கண் தெரியாதவர்களுக்கு கண்ணாகவும் கால் நடக்க முடியாதவர்களுக்கு காலாகவும் இருந்தேன்னு சொல்றான். யோபு 29:16 நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்தேன்னு சொல்றான். யோபு 31:17 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டான்னு சொல்றான். யோபு 31:32 பரதேசி வீதியிலே தங்கினதில்லை, வழிபோக்கருக்கு என் வாசல்களை திறந்தேன்னு சொல்றான். நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ நல்ல தகப்பன், நல்ல கணவன், சமுதாயத்திலே நல்ல மனிதன், இந்த மனிதனுக்கும் வாழ்க்கையிலே துயரம் வந்து சாதாரண துயரம் இல்லை. யோபு 1 வாசித்தோம் என்றால் முதலாவது சொத்துக்களை இழந்தான். அதனால ஒன்றும் இல்லை. when wealth is lost, nothing is lost. நல்ல ஆரோக்கியத்தையும் உடல்நிலையும் சாதகமான சூழ்நிலையும் கர்த்தர் தந்தார் என்றால் இழந்த எதையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக அவனுக்கு திரளான பணிவிடைக்காரர் இருந்தார்கள் அப்படின்னு யோபு 1:3 சொல்லுதில்ல, அத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க. கடைசியாக 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே சாக கொடுத்தான். யோபு 1:21 அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். நான் திருச்சியிலே பிஷப் ஹீபர் கல்லூரியிலே MCA படித்தேன். நான் அந்த ஆண்டுகளிலே படித்த பொழுது ஒரு குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. அந்த அங்கிள் பிளஸிங் யூத் மிஷனில் ப்ரமோஷனல் ஒர்க் செய்வாங்க. ஒரு ஹெட் மாஸ்டராக பணியாற்றினாங்க. நல்ல தெரு பிரசங்கம் பண்ணுவாங்க, வயலின் வாசிப்பாங்க. வயலினை வாசிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வந்துடும், அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ரொம்ப நல்லவங்க, வீட்டில் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் வர்றவங்கள நல்லா உபசிச்சிருவாங்க. நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்தனால வீட்டுக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க எங்களை நல்லா உபசரிப்பாங்க. அவங்களுக்கு 2 பையங்க, ஒரு சின்ன பையன் குட்டி பையனும் ஒரு பெரிய பையனும் இருந்தாங்க. இந்த ஆன்டி சிக்காக ஆகிட்டாங்க, லங்ஸில் ப்ராப்ளம், கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சா. அங்கிள் ஊழியத்தை நிறுத்தலை, ஹெட் மாஸ்டர் வேலையை செய்வாங்க, சாயங்காலம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியத்துக்கு ஓடி வந்துடுவாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கோம் அந்த நாட்களில். ஆன்டி ஒரு நாளில் இறந்து போனாங்க. இந்த மரண ஊர்வலம் நடக்கு, அமரர் ஊர்தியில் நிறைய வசனங்கள் எழுதி போட்டிருந்துச்சு. எல்லாரும் கண்ணீரோடு இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் சின்ன பையன். அங்கிள் சொன்னாங்க, இந்த அமரர் ஊர்தி பக்கத்தில் யாரும் போகாதீங்க, அங்கே உள்ள வசனங்களை தெருவில் போகிற ஜனங்கள் வாசிக்கணும், ஒரு சிலராவது அதன் மூலமாக ரட்சிக்கப்படலான்னு சொன்னாங்க. மரண நேரத்திலையும் கர்த்தருடைய வசனம் போகிற வருகிற ஜனங்கள் கண்களிலே பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படணுன்ற ஆத்மா பாரம். யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னா
யோபு 1:22, யோபு 2:10. இந்த 2 வசனங்களும் சொல்லுது, யோபு பாவம் செய்யவில்லை, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, யோபு கர்த்தரை குறை சொல்லவில்லை. அநேக நேரம் நான் யோசிப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்சக்கட்டம்ன்றது எல்லாத்தையும் இழந்தாலும் கர்த்தரை துதிப்பது தான், கர்த்தரை குறை சொல்லாமல் துதிப்பது தான். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நீங்கள் கர்த்தரை துதிச்சிட்டிங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். மிக கடினமான ஒரு காரியம். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். நீங்கள் சொல்வீங்க, உனக்கு வந்தால் தான் ஏன் தெரியும், நமக்கு வந்தால் தான் தெரியும் ஈஸியாக. ஆனால் அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க நாம் பழக வேண்டும். எபேசியர் 5:20 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதே தான் யோபு செஞ்சான். அவருடைய கஷ்டத்தில் வெறும் மனவேதனை மாத்திரமல்ல, யோபு 2:7 பாருங்க. சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் வேதம் சொல்லுது. உடம்பு பூரா பருக்கள், சாம்பலை பூசி ஓட்ட சுரண்டிட்டு உட்கார்றான். எந்த மனிதனுடைய கஷ்டத்திலையும் அவனுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டியது மனைவி தான். மனைவி மட்டும் சப்போர்ட்டாக இருந்துட்டுனா எத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி போயிடலாம். ஆனால் இந்த மனைவி என்ன சொல்கிறா, யோபு 2:9, நீர் ஏன் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நாண்டுக்கிட்டு சாவு யான்னு நம்ம பாஷையில் சொல்ல போனால் நாண்டுக்கிட்டு சாவு, ஏன் உயிரோடு இருக்கிறீர்? எல்லாரும் இழந்த பிறகு கர்த்தரை தூசிச்சிட்டு இருக்கீர. நிறைய நேரம் உலகம் நம்மளை பார்த்து அப்படி தானே சொல்லுது. மற்றவங்கெல்லாம் மனம் போல இந்த ராத்திரியிலே எத்தனை பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு சிலர் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வேண்டாத காரியங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வேண்டாதவங்களோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் வருகிறது. மற்றவங்களுக்கு பார்த்தா அது பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தான் தெரியும். இது என்னத்துக்கு? வாலிப நாட்களில் ஜாலியாக இருக்கணும். செல்ஃபோனில் எத்தனை அருமையான விஷயங்கள் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன வாழ்க்கை? இப்படியெல்லாம் உலகம் பேசும். நம்மளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் தோணும். யோபின் மனைவிக்கு அப்படித்தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவள் சொல்கிறா, அத்தனை பிள்ளைகளும் இழந்த பிறகு கர்த்தரை துதிச்சிட்டு கிடக்கிறீங்க, உனக்கு என்ன மர கிளண்டுட்டா போய் சாவியா? அடுத்த நண்பர்கள் புறப்பட்டு வராங்க. எதுக்காக வந்தாங்களாம்? யோபு 1:22 யாராவது வாசிங்க. அவனுடைய 3 நண்பர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். என்ன சொல்லிக்கிட்டு வராங்க? யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனுக்காக பரிதபிக்கவும் வந்தாங்களா. ஆனால் என்ன செஞ்சாங்க பாருங்க, யோபுவே சொல்றான். யோபு 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. அவன் என்ன அவங்க என்ன செஞ்சாங்களா? ஆக்சுவலா, எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்துவீர்கள், வார்த்தைகளினாலே என்னை நொறுக்கிறீர்கள், 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், கடின முகத்தை எனக்கு காண்பித்தீர்கள். நண்பர்கள்னாலே ஆறுதல் இல்லை, நண்பர்கள்னாலே ஆறுதல் இல்லை, மனைவியும் ஆறுதல் இல்லை, நண்பர்கள்னாலே ஆறுதல் இல்லை. ஆறுதல் சொல்றேன் பரிதபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவனை பாடாப்படுத்துறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நல்ல நினைவில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாமல் இருக்கும்போது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் ஜெபமே பண்ணாமல் இருக்கும்போது, நீங்கள் வேதத்தையே வாசிக்காமல் இருக்கும்போது, நீங்கள் மனம் போல வாழும்போது கஷ்டம் வந்துச்சுன்னா தாங்கிக்கிடலாம். நம்ம என்ன நினைப்போம்? இந்த ஆண்டவர் ஏன் எனக்கு உதவி செய்யணும்? நான் தான் அவரை தேடவே இல்லையே, நான் தான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணவே இல்லையே, இப்போ அவர் ஏன் என் ஜெபத்தை கேட்கணும்? நான் தான் சரியாக வேதம் வாசிக்க மாட்டேனே, கோயிலுக்கு போக மாட்டேனே,
நான் தான் மனம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இப்போ ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் நான் எதிர்பார்க்கணும்னு சொல்லி மனசு கொஞ்சம் சமாதானமாயிரும் கஷ்டம் வரும்போது. ஆனால் பாவத்தை விட்டுட்டு, பழைய உறவுகளை விட்டுட்டு, பழைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு, ஒழுங்காக வேதம் வாசித்து, ஒழுங்காக ஜபம் பண்ணி, ஒழுங்காக கர்த்தரை தேடும்போது கஷ்டம் வந்துச்சுன்னா மனசு ஏற்றுக்கொள்ளமாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், முன்னால் நம்ம பாவம் செஞ்சேன் கஷ்டப்பட்டேன், முன்னால் நான் ஆண்டவரை தேடலை கஷ்டப்பட்டேன், இப்போ தான் நான் மாறிட்டேனே. கிறிஸ்து 2 கொரிந்தியர் 5:17 சொன்னவனமாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நான் தான் புதுசாக மாறிட்டேனே, இன்னும் எனக்கு ஏன் கஷ்டம் உள்ள ஏற்றுக்குள்ள மறுக்காது. பாருங்க, சங்கீதம் 34:19 சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். இந்த வசனம் இதோட ஸ்டாப் ஆயிட்டுனா ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மற்றவர்களைப் போல மனம் போல வாழாமல் நமக்கென்று ஒரு தீர்மானம் கர்த்தருக்குள் எடுத்து பரிசுத்த ஜீவியம் செய்கிற தேவ பிள்ளைகள் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்பிக்கையே இருக்காது. வசனத்தின் மறுபகுதி என்ன சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணுங்க, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். யோபு இவ்வளவு நல்ல மனிதனாக வாழ்ந்தும் கஷ்டப்பட்டான். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவன் இந்த பாதையின் வழியை கடந்து சென்றது வெறும் 6 மாதங்கள் மாத்திரமே. வேதம் என்ன சொல்லுது, துன்பம் எப்படிப்பட்ட துன்பங்கள், எப்படி எவ்வளோ காலமா? 1 பேதுரு 5:10, கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. யோசேப்பை பாருங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தான், அவனுக்கு ஒரு பாவ சோதனை வருது. ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதே எப்படி, தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். உடனடியாக ஒரு உயர்வான நிலைமைக்கு போகலை. உடனே என்ன கிடைச்சிது, சிறைச்சாலை தான் கிடைச்சிது. ஆனால் ஆயுஸ் ஃபுல்லாக சிறைச்சாலையிலே இருந்துட்டானா? இல்லை, 13 ஆண்டுகள் 17வது வயதில் இருந்து 30வது வயது தான் சிறைச்சாலையில் இருந்தான். அதுலேயும் அவனை முழுமையான சிறுமியான நாட்கள் சொல்ல முடியாது, ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு ஆதியாகமம் 39:21, 23 சொல்லுது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார்னு. 2வது அந்த சிறைச்சாலை ஆட்களுடைய காரியங்களை விசாரிக்கிற ஒரு அதிகாரியாக அவனை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. முழுமையான சிறுமை கிடையாது. அதுக்கு பிறகு யோசேப்பு எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தான்? அவன் எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கப்பட்ட போது அவனுடைய வயது 30. எத்தனை ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தான்? அப்போ எத்தனை வருஷம் சந்தோஷம், எத்தனை வருஷம் கஷ்டம் நீங்களே பார்த்துக்கிடுங்க. எது கொஞ்ச காலம் கஷ்டமா சந்தோஷமா? எது கொஞ்ச காலம் கஷ்டமா சந்தோஷமா? கஷ்டம். நீடிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக குறுகிய காலம் கஷ்டத்தின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறார். தானியேலும் அப்படிதான். சிங்கக்கபியில் பல வருடங்கள் அவன் தங்கியிருந்தானா? ஒன்லி 1 night. தானியேல் கிட்டத்தட்ட 95 வயது உயிரோடு இருந்தாருன்றாங்க. அப்போ கஷ்டத்தின் காலம் குறுகிய நாட்கள். யோபு கஷ்டப்பட்டது 6 மாதம் தான் வேத பண்டிதர் சொல்றாங்க. பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. அவன் நம்பிக்கை இழக்கவில்லை, கர்த்தர் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தான். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியில் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் சாகலாம், என் மனைவி சாகலாம், நான் கூட சாகலாம், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதோடு அவருடைய கல்லறையில் வச்ச உடனே அதோடு எல்லாம் முற்று பெற்றது என்று இருமாப்போடு இருந்தார்கள். இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். வெளிப்படுத்தல் 1:18 வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவராக. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உங்கள் மத்தியிலே இருக்கிறார். யோபின் வாழ்க்கையில் அவனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். என்ன நடக்குது பாருங்க.
யோபு 42 அதிகாரம் 5 வசனத்திலே தேவாதி தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை யோபு பெறுகிறான். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காணுகிறதுன்னு சொல்றான். எவ்வளோ பாக்கியம் பாருங்க. அதுக்கு பிறகு யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனை நிந்தித்த, அவனை அவமானப்படுத்திய, அவனை வார்த்தைகளால் நொறுக்கிய, அவனுக்கு கடின முகம் காண்பித்த அந்த பொல்லாத சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மலை பிரசங்கம் மத்தேயு 5:44 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபமுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்கிட்ட வல்லமை இருக்குன்னு சபம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் தங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கணும். யோபு அந்த பொல்லாத சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா அவனுடைய துன்பம் மாறியது. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்க இரண்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவனுடைய கஷ்டம் வெறும் 6 மாதம்தான். ஆனால் யோபு புத்தகத்தின் கடைசி வசனம் யோபு 42:17, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் சொல்லுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை கஷ்டத்தின் பாதையில் நீங்கள் நடந்து செல்லலாம். தேவ பிள்ளையாய் வாழ்ந்து, தேவனுக்காய் வைராக்கியமாய் இருந்து, தேவன் தேவன் கர்த்தர் இயேசு என்று ஓடுகிறாயே, என்னத்தை கண்டாய்? எங்களை விட நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறாய். நாங்கள் எல்லாம் கர்த்தரை தேடாமல் நன்றாக தானே இருக்கிறோம். கர்த்தரை தேடி என்னத்தை கண்டாய்? கர்த்தருக்கு ஊழியம் செய்து என்னத்தை கண்டாய் என்று உலகம் உங்களை பார்த்து பரிகாசம் செய்யலாம். நீ வெட்கப்பட்ட அதே இடத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். விடுதலையின் செய்தி, உயர்வின் செய்தி. உள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். இந்த நாள் இதுவே. யோபின் வாழ்க்கையை தியானித்தோம். தேவ பிள்ளைகள் பாடுகளினோடு ரொம்ப நாட்கள் செல்லுவதை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அதனால தான் ஏசாயா 60:20 சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 30:19 சொல்கிறது, இனி நீ அழுது கொன்றாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளி செய்வார். கடைசி ஜெபத்திற்காக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். எழும்ப முடியாதவர்கள், கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க, எந்த பாஸ்டரில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இது. முதலாவது உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். யார் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சு நாங்கள் வெட்கத்தை அனுபவிச்சிட்டோம், யார் யாரெல்லாமோ நம்பணும் ஐயா, எங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலையா, இப்போ கர்த்தரை தான் நம்புகிறோம், ஆழமான தீர்மானம் எடுத்துட்டோம் யான்னு சொல்கிறவங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்துவீர்களா? இனி நான் கர்த்தரையே நம்புவேன், இயேசுவே நம்புவேன், வேறு ஒருவரையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லி என் கண்ணு மூடிதான் இருக்கும். நான் கண்ணை திறந்து யாரெல்லாம் கையை தூக்குறாங்கன்னு இப்போ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தீர்மானம் அது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்க இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை என்னையே நம்புறேன்னு இந்த கூட்டத்துக்கு முன்னால வெட்கப்படாம அறிக்கை பண்ணிட்டால, அவளுக்கு நன்மை செய்ய நான் மறக்க மாட்டேன், அவளை நான் கைவிட மாட்டேன் சொல்வாரு. இன்னைக்கு உங்க தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எல்லாரும் கர்த்தர் மேல் இனி நான் நம்பிக்கையாய் இருப்பேன். மனிதரை நம்பி விட்டேன், வேறு எதெல்லாமோ மேல நம்பிக்கை வச்சுட்டேன், இனி என் நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்கும் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துவீர்களாக. உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபித்து விட்டு மற்ற தேவைகளுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது கர்த்தருக்கு உங்களுக்குமான நேரம். நானும் கண்களை திறக்கவில்லை, என்னுடைய கண்களும் மூடியபடியே இருக்கும். கர்த்தருக்கு உங்களுக்கும் தீர்மானம். நான் எதெல்லாமோ மேல நம்பிக்கை வச்சு என் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். ஆனா இப்போ கர்த்தர் மேல மாத்திரம் தான் நம்பிக்கை வைப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்ன்ற விசுவாசம் எனக்கு இருக்கு. தம்மண்டை வருகின்றவரை ஒரு நாளும் தள்ளாத நல்ல தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும்
ஒருபோதும் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏசப்பா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதை நம்பும். பிரபுக்களை நம்புவது வீண். நாசியில் சுவாசமுள்ள நம்புவோம் மனுஷனை நம்புவது வீண். எதன் மீதும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், ஒருவர் மீது மாத்திரம்தான் நம்பிக்கை வைப்பேன் என்று இரவு வேளையிலே நம்மை பிரதிஷ்டை செய்வோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி மௌனமாக பிரதிஷ்டை செய்வோம். உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது தீர்மானம் எடுத்த தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். மற்ற காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, எதெல்லாமோ நம்பி ஏமாந்துட்டேன்யா, யார் யாரையுமோ நம்பி ஏமாந்துட்டேன்யா. இனி உண்மைதான் நம்புவேன். பொண்ணை நம்ப மாட்டேன், பொருளை நம்ப மாட்டேன், மனுஷனை நம்ப மாட்டேன், நிலபுலன்களை நம்ப மாட்டேன். கர்த்தர் ஒருவரை தான் நம்புவேன். மேல் நம்பிக்கை வைத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உண்மையில் நம்பிக்கை வைத்த யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு திரும்ப கொடுத்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, தீர்மானம் எடுத்த உடைய பிள்ளைகளுக்கு, வலது கரத்தை உயர்த்திய உடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தரலும். வலது கரத்தை உயர்த்திய உடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தரலும். வலது கரத்தை உயர்த்திய உடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தரலும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. அடுத்தபடியாக வியாதி உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், சரீரத்திலே வியாதி, பலவீனம், வலி, வேதனை உள்ளவர்கள், வியாதி உள்ள இடத்தில் ஒருவரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். என்னுடைய கண்களும் மூடியபடிதான் இருக்கிறது. வலது உங்களுடைய கரங்களை வியாதி உள்ள இடத்திலே வைத்து என்னோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களிலே வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, எங்கள் பரிகாரியே, நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய தழும்புள்ள கரங்கள் எங்கள் நோய்களை குணமாக்கும் ராஜா. உம்முடைய தழும்புள்ள கரங்கள் எங்கள் நோய்களை குணமாக்கும் ராஜா. உம்முடைய தழும்புள்ள கரங்கள் எங்களுடைய நோய்களை குணமாக்கும் ராஜா. உம்முடைய பொற்கரங்களை, அந்த தழும்புள்ள கரங்களை, அந்த பரிசுத்த கரங்களை, அந்த வல்லமையான கரங்களை வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் மேல் வைத்தருளோ, வைத்தருளோ, வைத்தருளோ. நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the awesome name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. கட்டுகள் கலண்டு போகின்றன, கட்டுகள் கலண்டு போகின்றன. நன்றி, 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 கோடான கோடி நன்றி. நன்றி இயேசு சுவாமி. பிள்ளைகளை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை விடுதலை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய சரீரங்களில் இருந்து நோய்களை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகரை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக வலிகள் சரீரத்தில் இருந்து காணாமல் போனதற்காக நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நன்றி இயேசு சுவாமி. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும், கூர்மையான ஞாபக சக்தியை தாரும். நன்றி இயேசப்பா. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முதலிடம் பெறும்படி கிருபை செய்யும். விரும்புகிற மேற்படிப்புக்கு ஏற்ற மதிப்பெண்களை பெரும்படி செய்தருளும். ஹல்லேலூயா. அன்பு மகனே, மகளே, பயந்து கொண்டிராதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. திருமணம் எனும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கும் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதமான திருமண உறவுகளை ஏற்படுத்தி அவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து திருமணத்திற்கான பண தேவைகளை சந்தித்து திருமணத்தை நடத்தி கொடுத்தரலும். கானாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமான திருமண உறவுகளை ஏற்படுத்தி அவள் திருமணத்தை ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை
உடைய கரத்திலே தருகிறேன். பெறப்படுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி ஒரு ஆள் கிடைக்கும் பலன். உடைய பிள்ளைகள் ஓராண்டுக்குள் அதிசய குழந்தையை அணைத்துக் கொள்ளும்படி கிருபை செய்யும். நன்றி நன்றி. கோடானு கோடி வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலே செழிப்பை கட்டளையிடலும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. உத்தியோகம் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிடும். தடைப்பட்ட ப்ரமோஷன் நடைபெறட்டும். எந்த இடத்திற்கு அவர்கள் டிரான்ஸ்ஃபர் விரும்புகிறார்களோ அந்த இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர், இடமாறுதல் கிடைக்கும்படி கிருபை செய்யும். நன்றி நன்றி. விவசாயம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய விவசாய நிலபலன்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். நன்றி நன்றி நன்றி. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை இதோ உடைய சமூகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடைய பிள்ளைகள் தங்கள் தேவைகளை இதோ உடைய சமூகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வரங்களாலும் வல்லமையாலும் நிரப்பும் ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சமுதாய நலக்கூடம் வர வேண்டும் என்று உழைத்த கொடுத்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ராஜா. அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுங்க ராஜா. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆலய பணியாளரை ஆசீர்வதிங்க. ஆலய ஊழியர்களை, சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஆலய குருவானவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியத்தில் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க இயேசு சுவாமி. நன்றி 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 நன்றி. கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்தோம். தூர இடத்திலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று சொன்னீரே. பிள்ளைகளை கட்டுகளை விடுதலையாக்கும். கட்டுகளில் இன்று பிள்ளைகளை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு, 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 விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை தொட்டு ஆசீர்வாதத்துக்காக நன்றி என்று சொல்வோம். என்னுடைய வியாதியிலிருந்து, வலிகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து என்னை விடுவித்ததற்காக நன்றி என்று சொல்வோம். என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்வோம். ஒரு புதிய ஆசீர்வாதம் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்று இரவு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு. அன்புள்ள பரம தகப்பனே, பிள்ளைகளை தொட்டதற்காக, ஆசீர்வதித்ததற்காக, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர்களை அனுப்புவதற்காக நன்றி. வீட்டிலே செல்லும் பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காகவும், அநேகர் விடுதலை அடைய போவதற்காகவும், சில நாட்களுக்குள் உடைய வாழ்க்கையிலே வல்லமையான சில செயல்களை நடப்பிக்க போவதற்காகவும், அநேகருடைய சரீரத்தை தொட்டு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காகவும் கொடானு கொடி நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க
கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் நம் இயேசு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லாருக்கும்